ஆண்டவரே, தாவீது ஜெபித்த வண்ணமாக ஆட்டின் பின்னாக திரிந்த என்னை ராஜாவாக்கினீரே என்று. ஆண்டவரே, புழுதியிலிருந்து எடுத்து என்னை ராஜாக்கள் மத்தியில் அமர பண்ணுவீர் என்று. ஆண்டவரே, தன்னுடைய ஆண்டவரே அந்த அந்த ஆண்டவரே ஆழ்த்தத்துவத்தை நினைத்து பார்த்து ஆண்டவரே உங்களுடைய பாதத்துல வரும்பொழுதெல்லாம் அந்த உடைஞ்ச இருதயத்தோடு கண்ணீரோடு ஆண்டவரே, நான் எம்மாத்திரம் என் ஜீவன் எம்மாத்திரம் என்று எண்ணிக்கொள்ளக்கூடிய அளவுல அவருடைய இருதயமானது எவ்வளவு ஆண்டவரே உங்களுடைய பாதத்துல ஆண்டவரே தகப்பனே உருகுனதை நான் பார்க்கிறேன். அவனமாக எங்கள் ஒவ்வொருடைய நிலைமையும் நான் யோசிக்கும் பொழுது எப்படியாக ஆச்சரியமாக உங்களுடைய அன்பு எங்களை தேடி வந்தது சுவாமி. ஆண்டவரே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளல, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவனமாக ஆண்டவரே, எங்கேயோ பிறக்கிறோம் வளர்றோம், ஆனாலும் உங்களுடைய அன்பானது எங்களை தேடி வந்து ஆண்டவரே எங்களை உங்களுடைய மந்தைக்குள்ள கொண்டு வந்து ஆச்சரியவிதமா நடத்துகிறீர். ஆண்டவரே தகப்பனே, கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்கு அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன். ஒரே ஒரு எண்ணம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க தரும்படியாக நீ செய்த நன்மைகள் எல்லாம் நாங்கள் பட்டியல் போட்டு பார்த்தோமானா ஒரு நாள் உண்மை துதிக்க போறாரு. அவ்வளவு இறக்கம் காண்பித்திருக்கிறேன். நன்றியோடு துதிக்கிறோம். விசேஷம் அந்த நாள்ல கூட உடைய பிள்ளையை நீர் சிலுவைக்கு பின்னாக நீர் மறை வாரத்திலிருந்து உங்களுடைய வார்த்தையை அனுப்புங்கப்பா. ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளம் ஆண்டவரே புதுப்பிக்கப்படவும் ஆண்டவரே இந்த வார்த்தையானது இருதயத்தின் ஆழத்துல சென்று இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு அந்த வார்த்தை தியானமா இருக்கிறதுக்கு நீங்க திரும்ப செய்யுங்கப்பா. தகப்பனே, நீதாம எல்லா நெட்வொர்க் ப்ராப்ளத்தையும் உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள வைங்க. தெளிவான வார்த்தை எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க திரும்ப செய்யுங்க ராஜா. தகப்பனே, உங்களுடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் நீங்கள் எங்க மத்தியில் அசைவாரு. நீங்க பேசுங்க. துதி கணம் மகிமையாக உங்களுக்கு ஒருவருக்கே சொல்லுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 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 தேங்க்யூ அங்கிள். தேவனுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை தியானத்துல இயேசுவின் பாதத்துல என்கின்ற அவருடைய சமூகத்திற்கு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று நம்ம மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்காக ஆண்டி டாக்டர் ஹெப்சிபா சாமுவேல் அவங்க இணைந்திருக்காங்க. இன்று அவங்க எடுத்துக்கொண்ட தலைப்பாகப்பட்டது உங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை எண்ணி பாருங்கள் என்கின்ற அந்த தலைப்பின் கீழாக எடுத்துக்கொண்ட ஆதார வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்கின்ற ஆதார வசனத்தின் அடிப்படையில தேவன் நம்மோடு என்ன பேச இருக்கிறார் என்பதை ஆண்டியோடு இணைந்து நாமும் வேதத்தோடு தியானிப்போம். Over to ஆண்டி டாக்டர் ஹெப்சிபா சாமுவேல் அவர்கள். Thank you, brother, and thank you, uncle. Thank you. Good morning, everybody. Good morning, everybody. அன்புள்ள தகப்பனே, இந்த காலை வேலைக்காக எனக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எவ்வளவு பெரியவர், போதுமானவர், எவ்வளவு இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஆண்டவரே, நாங்க ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு எழுந்திருப்பதே சுத்தக்கூடிய சுவாமி. எங்க வாழ்க்கையில நீங்க பாராட்டுற நன்மைகள் ஏராளம் ஏராளம். வாழ்க்கை ஜெபிச்ச மாதிரி ஆண்டவரே, நாங்க எவ்வளவா ஒரு நாள் எத்தனை நாள்னாலும் இதனால நெருங்கிட்டு செய்த நன்மைகளா ஆண்டவரே நாங்க துதிக்க அது போதாது. ஆனாலும் தேவரே, இந்த நாளை எங்களுக்கு கொடுக்கப்படி நன்றியோடு துதிக்கிறேன் சுவாமி. இந்த நாள்ல கூட ஆண்டவரே, என்னுடைய எல்லாவற்றையும் உங்கள் பாதத்துல நான் வைக்கிறேன் சுவாமி. நீர் பேசும் இந்த வார்த்தையை கொஞ்ச நேரம் நம்ம வார்த்தையை தியானிக்கும் பொழுது எங்களுக்கு ஆசீர்வாதத்தை பாருங்க சுவாமி. எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம். நம்மளோட டாபிக் கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். ஆக்சுவலா பிப்ளிக்கல் பிளேஸ்ல கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் கிடையாது. பட் ஆதாரமா நிறைய வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையில should we count our blessings. Why should I count my blessings? நான் என்னுடைய நான் பெற்ற பேராசீர்வாதங்கள் அதை நம்ம எண்ணி பார்க்கணுமா, அதுக்கு நன்றி செலுத்தணுமா, எதற்கு நன்றி செலுத்தணும்? பெரிய லிஸ்ட், அது பெரிய லிஸ்ட். ஆனா நான் எனக்கு தெரிந்த ஒரு சில ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து நம்ம இப்ப தியானிக்கிறோம். ரிமெம்பரிங் காட்ஸ் குட்னஸ். நான் இந்த ஒரு பாட்டு ஒரு 2 ஸ்டான்ஸஸ் பாடணும்னு யோசிக்கிறேன். When your life
When upon life will receive a tempest tossed, அதுக்கப்புறம் என்னுடைய மெசேஜ்க்குள்ள நான் போறேன். When upon life will receive a tempest tossed, when you are discouraged, thinking all is lost, count your many blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. Are you ever burdened with a load of care? Does the cross seem heavy when you're called to bear? Count your many blessings, every child will fly, and you will be singing as the days go by. Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. Count your blessings. Count your blessings. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்ற நன்மைகள், நமக்கு இருக்கிற ப்ரொடெக்ஷன், நமக்கு இருக்கிற ரட்சிப்பு, அதை கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் நம்ம எண்ணி பார்த்தோம்னாவே இட் இஸ் ஆக்சுவலி கம்ப்ளைனிங். ஸ்டாப் கம்ப்ளைனிங் அண்ட் பிரைசிங் காட். நம்மளோட ஷிஃப்ட், நம்மளுடைய ஃபோக்கஸ் கம்ப்ளைனிங்ல இருந்து பிரைசிங்க்கு போயிடுது. பிளெஸிங்ஸ் எண்ணி பார்த்தோம்னா அது உண்மையாலுமே எண்ணி பார்க்க முடியாது. கடந்த ராத்திரி கண்ணை மூடி தூங்கிட்டு காலையில நம்ம எந்திரிப்போம்னா அது கடவுளுடைய சுத்த கிருபை. எப்படியாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது போல ஒவ்வொரு காலையும் அவர் கிருபைகள் புதிதாக இருக்கிறது. So blessing, should we really praise God? Definitely we have to praise God. சில நேரங்கள் நம்ம பெட்டிஷன்ஸ் நிறைய வச்சிருக்கோம், ஆனா பிளெஸிங்ஸ் இருக்கான்னு கேட்டா, நம்ம praise பண்றோமான்னு கேட்டா, சில நேரங்கள்ல we forget, we fail to do that. நானே பாத்தீங்கன்னா சில ப்ரோக்ராம்ஸ் காலேஜ்ல சில பெரிய பெரிய கான்ஃபரன்சஸ் இந்த மாதிரிலாம் வர்றப்ப அதுக்கு முன்னாடி கண்டினியூஸா ஐ பி பிரேயிங், சைலண்டா நின்று ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். அந்த ப்ரோக்ராம் கடவுள் ஒவ்வொரு விஷயத்திலயும் ரொம்ப அழகா முடிச்சு கொடுப்பாரு. ஆனா முடிச்சு கொடுத்த உடனே ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னு பார்த்தா சில நேரம் நான் தவறி இருப்பேன், அதை மறந்து போயிருப்பேன். ஆனா அது வரைக்கும் அவ்வளோ ஜெபிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடனே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இருக்கலான்னு பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் ஐயோ ஆண்டவரே தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, உங்களுடைய கிருபை இல்லாம என்னால முன்னாடி போயிருக்க முடியாது, செஞ்சிருக்க முடியாது. அப்போ கவுண்டிங் யுவர் பிளெஸிங் ரெஸ்பான்ஸ் டு பிரைசிங் காட். இம்மீடியட்டா உடனே ஆண்டவர்கிட்ட சாமி நீங்க என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, ஒவ்வொரு நிமிஷமும் நீர் என்ன நடக்கலன்னா அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் why should we praise God? நம்ம ஏன் பிளெஸிங்ஸை கவுண்ட் பண்ணணும்? நம்ம ஏன் ஆண்டவரை பிரைஸ் பண்ணணும்? கம்ப்ளைண்ட்ஸ், கம்ப்ளைனிங் காட் ஆர் கம்ப்ளைனிங் பீப்புள், இல்ல சூழ்நிலைகளை நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம் நிறைய நேரங்கள்ல we complain things, we have lot of complaints. ஆனால் when praises comes there, நம்ம ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறப்ப, நம்மளோட பிளெஸிங்ஸை நம்ம கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப கம்ப்ளைண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி க்ளோஸ் down. அந்த கம்ப்ளைண்ட்ஸ்ங்கிற இடத்துல எல்லாத்துலயும் பிரைசிங்கா மாறிடுது. That becomes a praise. Totally we praise God. இப்போ ஆண்டவரோட வார்த்தை ரொம்ப அழகா இந்த 1 Thessaloniansல ரொம்ப அழகா அவருடைய வார்த்தை சொல்லுது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஸோ டு பி அண்டர்லைன் என்னன்னா எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அதுவும் ஆஸ் அ கிறிஸ்டியன், ஆண்டவரை அறிந்தவர்களாகிய நம்ம எல்லாவற்றிலேயும்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. பிக்கா இருந்தாலும் சரி, ஸ்மாலா இருந்தாலும் சரி, நேரோவா இருந்தாலும் சரி, ப்ராடா இருந்தாலும் சரி, டார்க்கா இருந்தாலும் சரி, லைட்டா இருந்தாலும் சரி, let us thank God.
Let us thank God. He is worthy to be praised. அவர் சங்கீதம் 145:3 இப்படி சொல்லுது, கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. இப்ப நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மைகள், நம்மளுக்கு செய்கிற கிருபைகள், இரக்கங்கள், அதற்கு முடிவே இல்லை. இந்த மாசம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபெலோஷிப் 90 இயர்ஸ் முடிஞ்சு 91 இயர்ஸ்க்குள்ள நம்ம போறோம். அப்போ we have, இன்னைக்கு லாஸ்ட் மந்த் இட் வாஸ் அ ப்ரேயர் மந்த், ஜெப மாசமா இருந்துச்சு. இந்த மாசம் பாத்தீங்கன்னா திடீர் மாசம். இந்த மாசம் மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு காலையும், ஒவ்வொரு மத்தியானமும், ஒவ்வொரு இரவும் அவர் புகழப்படத்தக்கவரும். அவருடைய மகத்துவத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கவே முடியாது. அது நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்ப அங்கிள் ஜெபத்துல அந்த லைன் அழகா ஜெபம் பண்ணாங்க, அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை சாய்ஸ் என்கிட்ட கொடுத்து ஹெப்சி நீ ஆண்டரை சூஸ் பண்ணுவியான்னு கேட்டா தெரியல எனக்கு. ஏன்னா அவ்வளோ ஃபூலிஷம், அவ்வளோ வர்ஸ்ட் சின்னர், ஐம் அ வெரி வர்ஸ்ட் சின்னர். ஆனா அவர் நம்மளை தெரிந்தெடுத்ததுனால, என்னை தெரிந்தெடுத்ததுனாலதான், என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் ஃபர்ஸ்ட் திங் அவருக்கு நான் என்னுடைய பிளஸ்ஸிங்கை கவுண்ட் பண்ணணும்னா, என்னை போன்ற பாவியையும் தேடி அவர் இந்த உலகத்துல வந்தார். என்னை போன்ற பாவியையும் உதவாத என்னையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ரோமன்ஸ்ல சொல்லியிருக்கிற மாதிரி, யார அவர் தெரிந்தாரோ முன்பிருக்கிறார், அவரை அழைத்து இருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய சுத்த 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 கிருபை. அப்ப பிளெஸிங்ஸ்ல நம்ம கவுண்ட் பண்ணணும்னா நிறைய விஷயங்கள். சில நேரங்கள்ல நம்ம பெரிய விஷயங்களுக்கு we keep it in mind. ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மறந்து போயிடணும். ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய கிருபைகள், அவருடைய ரட்சிப்பு, அவருடைய மன்னிப்பு. நிறைய நேரங்கள்ல மனுஷனை நம்மளால மன்னிக்க முடியல, மனுஷர்கள் நம்மளை மன்னிக்க கஷ்டப்படுறாங்க. ஆனா தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் என்னை மன்னிக்கும்படியாய், என்னை நேசிக்கும்படியாய், நான் இறந்து போயிடக்கூடாது, நான் அசுத்தத்துல அழிந்திடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் என்னை தெரிந்து கொண்டது மகா பெரிய கிருபை, மகா பெரிய இறக்கம். அப்ப பிளெஸிங்ஸ் நம்ம கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா அது 1, 2 இல்லை. ரொம்ப இந்த பாட்டை எழுதின ஒரு கவுண்டர் பிளெஸிங் இஸ் நாட் ஆக்சுவலி a biblical phrase. ஆனா இதை எழுதின ஓட்ஸ்மேன், ஜான்சன் ஓட்ஸ்மேன், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிஸ்கரேஜ்மெண்ட்டை நம்ம கான்கர் பண்ணணும்னா, சோதனைகளை, ட்ரையல்ஸ, சோர்வுகளை நம்ம மீண்டு அதுல இருந்து நம்ம வெளியே வரணும்னு சொன்னா, நம்மளுடைய இக்கட்டான சூழ்நிலைகள், ஆபத்தான நேரங்கள், அதுல நம்ம வெளியே வரணும்னாவே நம்ம ஆண்டவரை துதிக்க பழகிக்கணும். துதிக்கிறோம், போதுமான அளவுக்கு துதிக்கிறோமா? அவர் 5000 ஹிம்ஸ் அவர் எழுதியிருக்காரு, ஜான்சன் ஓட்ஸ்மேன். அந்த 5000 ஹிம்ஸ்லயும் இந்த ஒரு பர்டிகுலர் பாடல் இன்னைக்கும் அநேகரால் கண்ணீரோடு தங்களுடைய ஜெபங்களாக, தங்களுடைய துதிகளாக, இன்னைக்கு தன்னுடைய விண்ணப்பங்கள்ல அநேகர், மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இந்த பாட்டை பாடிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அந்த 5000 பாடல்கள்ல இந்த ஒரு பாடல் அவ்வளவு முக்கியத்துவம்னா, ஏன்னா எவ்ரி வேர்ட் ஹேஸ் a meaning. கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ், நேம் them one by one. ஃபர்ஸ்ட் நம்ம கவுண்ட் பண்ணிக்கிறோம், அடுத்தது நேம் them one by one. Name them one by one. So, gratitude is the greatest word. Gratitude is the greatest word that we have to have in our lives. That we have to have in our life. Ingratitude, நன்றி அற்ற தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில ஈஸியஸ்ட் சின்னுங்கிறது அதுதான். ஈஸியா அந்த சின் நமக்குள்ள நுழையிறது என்னன்னா, நம்ம நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவோம், நன்மைகளை அனுதினமும் அனுபவித்து கொண்டிருப்போம். அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கு, அவருடைய கிருபைகள் நம்ம வாழ்க்கையில இருக்கு. ஆனா அவருக்கு நாம் செலுத்த வேண்டிய அந்த கவனம், அவருக்கு செலுத்த வேண்டிய அந்த மரியாதை, அவருக்கு சொல்ல வேண்டிய அந்த நன்மைகள் நாம் கொடுக்கிறோம். நம்ம வாழ்க்கையில போதுமான அளவுக்கு அது செய்யறோமா? இல்ல are we still complaining with what we don't have? So நம்மளுடைய ஷிஃப்ட் கம்ப்ளைனிங்ல இருந்து கண்டிப்பாக, ஸோ கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ், நம்ம ஆசீர்வாதங்களை, நம்ம பெற்ற பாக்கியங்களை, நமக்கு கிடைத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிரிவிலேஜஸ், ஒவ்வொன்றுக்காகவும் நம்ம ஆண்டவரை துதிக்க என்னாலும் நம்ம மறந்து போயிடவே கூடாது.
அதனாலதான் அவர் வாழ்க்கை தெரியும். அவரோட வார்த்தை மிக தெளிவா சொல்லுது, புலம்பல் காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிது. ஒவ்வொரு நாளும் அதை நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலை தோறும் அவருடைய கிருபைகள் நமக்கு புதிதா இருக்கிறது. சொல்லியிருக்கிற மாதிரி எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யும். எல்லா சர்க்கம்ஸ்டன்சஸ்ல, எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை நம்ம துதிக்கிறோமா? அடுத்தது நீங்க கேட்டா எதற்கு நம்ம துதிக்கிறோம்? எல்லாவற்றிலேயும் துதிக்கணும். he forgives, number one. அவர் நம்மளை மன்னிச்சிருக்கிறார், நம்மளை ரட்சித்திருக்கிறார், நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார், அனுதினமும் காத்து வருகிறார். he heals our hurts, he heals our diseases. அடுத்தது நம்மை நன்மையினால திருப்தி ஆக்குகிறார். நன்மையினால் அவர் திருப்தி ஆக்கிறார். அவரோட நம்மளுடைய நம்ம அனுபவித்த அவருடைய காரியங்கள், அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த நன்மைகள், அது சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும். என் சிஸ்டர் சொல்லுவா, சில நேரத்துல எனக்கு ஒரு லிஸ்ட் நான் முன்னாடி வச்சுக்கிறேன் ஆண்டவருக்கு துதிக்கிறதுக்கு. அவரை he is worthy to be praised. ஆண்டவரை நான் துதித்து பாடினதுக்கு அப்புறம் என்னென்ன லிஸ்ட்ன்னு கேட்டா சொல்லுவா, ரேர் திங்ஸ் அந்த அது என் லைஃப்ல நடந்திருந்தாட்டி நான் இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க முடியாது. அதெல்லாம் நான் டெய்லியும் எவ்ரிடே மார்னிங்கும் அதுக்கு ப்ரைஸ் பண்ணுவேன், ஈவினிங்கும் ப்ரைஸ் பண்ணுவேன்னு சொன்னா எனக்கு அது ஒரு பெரிய லெசனா இருந்துச்சு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி ரேரஸ்ட் திங்ஸ் நிறைய காரியங்கள் அப்படி நடந்திருக்குது. அதுக்காக ஆண்டவரை அவ சொன்னதுல இருந்து நம்ம யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரே அதெல்லாம் நான் அந்த நாள்ல நீர் என்னை விடுவித்திராவிட்டால், அந்த நாள்ல நீர் என்னோட ஜீவனை கொடுத்துராவிட்டால் என்னால இன்னைக்கு ஜீவனோட இருக்க முடியாது. ஆனா அந்த பர்டிகுலர் திங்க இந்த பாட்டு பாடுறப்பதான் யோசிக்கிறேன், நேம் தம் ஒன் பை ஒன், ஒவ்வொன்றாய் அதை சொல்லி ஜெபிக்கிறப்ப அது ஆண்டவருக்கு நிச்சயமாவே பிரியும். ஆண்டவருக்கு பிரியம் இன்னொன்னு நமக்கே அதை ஜெபித்து முடிக்கிறப்ப the level of satisfaction, நமக்கு இருக்கிற அந்த சந்தோஷம் பெரிதா இருக்குது. So count your blessings, it is thing. ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, we have to praise God. count your blessings நாவே என்னன்னா we have to praise God. நிறைய பேருக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட நம்ம நிறைய விண்ணப்பங்களை கேட்கிறோம், ஜெபிக்கிறோம் நிறைய விஷயங்களுக்காக. ஆனா ஆண்டவரை துதிக்குது, அவரோட வார்த்தை தெரியவா சொல்லுங்க, சங்கீதம் 100, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள், அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நமக்கு பாட்டு கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம மைல்டா பாட்டு கேட்டே இருப்போம். இப்ப கூட நான் இன்னைக்கு காலையில பிளே பண்ண ஒவ்வொரு சாங்கும் அவ்வளவு மீனிங்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா அதே பாடல்களை நம்ம வாங்க திறந்து பாடுறோம்னா அதுல இன்னும் ஆண்டவர் பிரியப்படுகிறார். நமக்கு பாட்டு வரலாம், பாட்டு வராம போகலாம், மேபி we have a voice, we don't have a voice. ஆனா நம்ம அதே பாடல்களை நம்ம வாயை திறந்து பாடுறப்ப ஆண்டவருக்கு நிச்சயமாவே அது சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம ஹெவன்குள்ள ஒன் டே ஹோப்ஃபுல்லி நம்ம பரலோகத்துக்குள்ள போறோம். துதியின் சத்தம், ஆராதனையின் சத்தம் 24 hours அந்த ஆராதனைக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த பூலோகத்துல நம்ம பாட்டு கேட்கறதோட மாத்திரம் நிறுத்தி விடாதபடிக்கு நம்முடைய வாய்களை திறந்து, தெளிவா அவருடைய வார்த்தை சொல்லுது, அவருடைய வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள், அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். என் கூட ஒர்க் பண்ற ஒரு முஸ்லிம் ஸ்டாஃப் சொல்லுவாங்க, நாங்க ஒரு 10 பேர் ஒன்னா ட்ரெயின்ல போவோம். அப்போ ஒரு மேம் என் கூட வர்றவங்க ஒரு பாட்டு பாடிட்டே வருவாங்க, ஒரு கிறிஸ்டியன் சாங். நாங்க கவனிக்கல நம்ம எல்லாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அவங்க அமைதியா உட்காந்து மார்னிங் அவங்க 7 o'clock ட்ரெயின் ஏறிடணும், பாடிட்டே வருவாங்க. ஆனா ஒரு கொஞ்ச நாள் அந்த பாட்டோட வரிகள் என்ன பிடிச்சிருச்சுன்னாங்க, நான் இப்ப ஹம் பண்ணிட்டு இருக்கேன் சொன்னாங்க. அது எவ்வளவு பெரிய டெஸ்டிமனி நமக்கு. நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய பாடல்கள், நம்முடைய துதிகள், நாம் அவருக்கு ஏறெடுக்கிற அந்த காரியங்கள் நிச்சயமாவே ஆண்டவருக்கு சந்தோஷத்தையும் நமக்கு அது ஒரு பெரிய நிறைவு நமக்கு கிடைக்குது. என் ஸ்டூடெண்ட்ஸ் நான் அடிக்கடி சொல்றேன், டோன்ட் வெயிட் ஃபார் அப்ரிசியேஷன் பட் டோன்ட் ஹெசிடேட் டு அப்ரிசியேட். லெட்ஸ் நாட் வெயிட் ஃபார் அப்ரிசியேஷன். ஏன்னா நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒண்ணு செஞ்சு முடிச்சிடறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ்ல ஒரு செமினாரே கொடுத்துறோம், அந்த செமினார் அழகா அவங்க முடிச்சிடுறாங்க. அவங்க எடுத்துக்கொண்ட அந்த பிரயாசங்கள், அவங்க நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணி அதை பண்ணியிருப்பாங்க.
ஆனா அதை முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட போய் ஒரே ஒரு வேர்டு, வெல் டன், யூ டிட் குட் அப்படின்னு நம்ம சொல்றப்ப அவங்களோட முகத்துல அந்த தெரிகிற அந்த சந்தோஷம், தெரிகிற அந்த பிரைட்னஸ், அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. நிறைய சொல்லுவாங்க, மேம் 4 மணில இருந்து எந்திரிச்சு படிச்சேன், ஒரு வாரமா படிச்சேன், அப்படி பிராக்டிஸ் பண்ணுவேன், நிறைய அவங்களுக்கு இருக்கும் சொல்றதுக்கு. அப்போ நம்ம அப்ரிஷியேட், நம்ம யாராவது அப்ரிஷியேட் பண்ணணும்னு நம்ம விரும்புறோம். ஆனா டோன்ட் வெயிட் ஃபார் அப்ரிசியேஷன். அப்படி அப்ரிசியேஷன் வரலன்னா நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆனா யாராவது ஒரு விஷயம் நம்ம செய்யறப்ப லெட் அஸ் நாட் ஹெசிடேட். அவங்க போய் நீங்க நல்லா செஞ்சீங்க அப்படின்னு நம்ம அப்ரிஷியேட் பண்றப்ப, அவங்கள தேங்க் பண்றப்ப ரியலி இட்ஸ் a lot of happiness. அப்ப இந்த விஷயம் blessing that they think that it is a blessing. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க, கடவுளோட ஆசீர்வாதம் தான் நான் நல்லபடியா முடிச்சேன். immediately we think of God. So praising God and thanking God. நம்ம லைஃப்ல நிறைய நேரத்துல we write a thanking note. நிறைய பேருக்கு நம்ம எழுதுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர்ஸ் டே வருது, இந்த மாதிரிலாம் மற்ற டேஸ் எல்லாம் வர்றப்ப பர்த்டேஸ் வருது, நம்ம அவங்களுக்கு அழகா ஒரு நோட் போடுறோம், இல்ல வி டாக் டு தெம். ஆனா வீட்டுல நம்ம கூடயே இருக்கிற நம்ம அப்பாக்கோ நம்ம அம்மாக்கோ நம்ம பிள்ளைகளுக்கோ போதுமான அளவுக்கு நம்ம தேங்க் பண்ணிருக்கணும்னு பார்த்தா சம்டைம்ஸ் வி ஃபெயில். அதுல நான் எங்க அப்பா அம்மா 2 பேர்த்தையுமே எக்ஸாம்பிளா சொல்லணும். ஒரு எங்க அப்பா கையில கொண்டு போய் ஒரு காஃபி கொடுத்தா கூட, ஒரு நாளைக்கு அவர் சம்டைம்ஸ் 4 தடவை காஃபி குடிச்சாலும் 4 தடவை கொடுத்தாலும் தேங்க்யூ ஹெர்சின்னு சொல்லுவாரு. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியம். அவர்கிட்ட இருந்து நான் கத்துருக்கேன் அது. எங்க அம்மா பாத்தீங்கன்னா நான் சில நேரத்துல யோசிக்கிறது உண்டு, இவங்க ஏன் இவ்வளவு தேங்க்ஸை வேஸ்ட் பண்றாங்க. எனக்கு அது புரியல. அப்ப எனக்கு அது புரியல. ஏன் இவ்வளவு தேங்க்ஸை வேஸ்ட் பண்றாங்க இவங்க. எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. நான் இப்ப போன் பேசி வச்சுட்டா கூட தேங்க்ஸ் ஹெப்சிம்பாங்க. அது எனக்கு கிராட்டிடியூட். அந்த கிராட்டிடியூட் எனக்கு ஐ டேக் இட் ஃபார் கிராண்டட். அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டு இருந்திருக்கேன், கத்திருக்கேன் நான். தேங்கிங். ஸோ லெட்ஸ் தேங்க் காட், லெட்ஸ் தேங்க் பீப்புள் தோஸ் ஹூ ஆர் அரவுண்ட் அஸ். ஸோ கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். ஆண்டவர் நமக்கு இவங்க எல்லாம் கொடுத்து அவங்கள தேங்க் பண்றதுனால இவங்க எல்லாரும் நமக்கு பிளெஸிங். அப்போ நம்ம அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்றது, இட் இஸ் ஆக்சுவலி சென்டிங் saying thank you Jesus, thank you Jesus. பட் நம்ம எங்கெல்லாம் ஃபெயில் ஆகுறோமோ, எங்கெல்லாம் நம்ம அப்படி சில நேரங்கள்ல நம்ம பெருமை நம்ம அவங்களுக்கு தேங்க் பண்றதுக்கு நம்மளை விட மாட்டேங்குது. why should I thank them? அது அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. அப்கோர்ஸ் அது அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஆனா a word which says thank you, the gratitude அவ்வளவு எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஸோ ஆண்டவரோட வார்த்தைய being a கிறிஸ்டியன் ஆர் நான் கிறிஸ்டியன், அதுலயும் ஆண்டவரை அறிந்தவர்கள் we should definitely count our blessings. நம்ம லைஃப்ல கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள், நம்ம கடந்து போற பாதை, எத்தனை ஆறுகளை கடக்கும் போது நாம் புரளுவதில்லை, அக்னி வழியாய் கடக்கும் போது அது நீ வேகாதிருப்பாயின்னு அவரோட வார்த்தை எவ்வளவு நம்ம அன்சீன் சர்க்கம்ஸ்டன்சஸ் நமக்கு அது எப்படி ஆண்டவர் நம்மள அது வழியா நடத்தி போறாருங்கிறது அந்த நிமிஷத்துல நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அதுக்கப்புறம் தெரியும் எல்லாத்துலயும் அவருடைய கரம் இருந்திருக்கு. அவர் அனுப்புகிற மனிதர்கள், அவர் அனுப்புகிற உதவிகள், அவர் கொடுக்கிற வேர்ட் ஆஃப் கம்ஃபர்ட், அவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ப்ரிவிலேஜஸ், நிறைய பேருக்கு அது கிடைக்கல. நிறைய பேருக்கு அது கிடைக்கல. ஸ்டில் வி ஆர் பிளேமிங். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நிறைய விஷயங்களை அனுமதிச்சிருக்கிறார். அனுமதித்தாலும் அனுமதிக்காவிட்டாலும் it is our bound duty to praise God, to say thank you. சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம தேங்க் பண்ண கண்டிப்பா மறந்துடக்கூடாது. நம்ம சொன்ன மாதிரி நம்ம வீடுகள்ல நம்ம ஸ்பௌசஸ் கூட இருந்து நிறைய விஷயங்களை நமக்கு சைலண்டா நிறைய செஞ்சுட்டே இருப்பாங்க. அதை நம்ம அவங்கள தேங்க் பண்ணிருக்கே இந்நாள் வரைக்கும் நம்ம சொல்ற வேலை நம்ம தேங்க் பண்ணாம இருந்திருந்தா, மனசுல தேங்க் பண்ணிருந்திருப்போம், ஆனா வெளியில ஒருவேளை தேங்க் பண்ணாம இருந்திருந்தா. So thanking them, saying a word of thanks, it is sending a praise to God. ஏன்னா ஆண்டவர் அவர்களை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கலன்னா நம்ம அந்த ஆசீர்வாதங்களை பெற்றிருந்திருக்க முடியாது. அப்ப நம்மளுடைய சகவாசத்துல யோசிச்சோம்னா, ஒரு மனிதருடைய கீழ்ப்படிதல், ஒரே ஒரு மனிதருடைய கீழ்ப்படிதல் இன்னைக்கு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கு. மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்
நமக்கு கிடைச்ச சகவாசம், நமக்கு கிடைச்ச பிரேயர், காட்ஸ் சில்ட்ரன், ஹவு ப்ரெஷியஸ் இட் இஸ். காட்ஸ் சில்ட்ரன், அவங்களுடைய ஃபெல்லோஷிப், எல்லா ஒழுங்குகள், கரெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒருத்தரோட கீழ்ப்படிதல். ஆண்டவர் 90 வருஷம் அழகா இந்த சகவாசத்தை நடத்தி நம்மள அது ஒரு பார்ட்டா அவர் வச்சிருக்காரு. அப்ப நம்ம தேங்க் பண்ண ஆரம்பிக்க கிராட்டிடியூட்ஸ் எப்போ ரிச் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, when we recognize people, when we recognize ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள், ஆண்டவர் நமக்கு செய்த பாக்கியங்கள், அவர் பாராட்டின கிருபைகள், அவர் மன்னிச்சதுனால, சரி நான் மன்னிச்சிட்டேன் நீ போன்னு சொன்னதுனால, நம்ம சாவுக்கு அழிவுக்கு நம்மளை விலக்கி மீட்டதுனால இன்னைக்கு நானும் நீங்களும் ஜீவனோட இருக்கணும். அப்ப நம்மளோட கிராட்டிடியூட் எப்போ ரிச் ஆகுதுன்னா, நம்ம உண்மையாலுமே நம்மளை ரிகக்னைஸ் பண்ணி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அலோவ் பண்ண எல்லா காரியங்களுக்காகவும் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி நம்ம வாயால ஆண்டவருக்கும் நம்ம அனுமதித்த காரியங்களுக்கும் அதை நம்ம இந்த பிளெஸிங்ஸை நம்ம கவுண்ட் பண்ணி நம்ம தேங்க் பண்றப்ப அதை விட சந்தோஷமான விஷயம் வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, எல்லாவற்றிலேயும் ஓகே குட் டைம்ஸ மட்டும் நம்ம தேங்க் பண்ணி விட்டுற முடியுமா? கிடையாது, கிடையாது. யோபு சொன்னது போல கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தார். நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன தம்பி இறந்து போயிட்டான். அவங்க ஒரு 20% ஃபேமிலி. அவங்க அப்பா இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அவன் எடுத்துட்டு போற வரைக்கும் இந்த வார்த்தையே சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப எனக்கு ரொம்ப சின்ன பிள்ளை நானு. அந்த வார்த்தை மட்டும் என் வாயில என் மனதுல பதிஞ்சுது. எங்க இருக்கு என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப அந்த வார்த்தைக்கு மீனிங் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அந்த மாதிரி இழப்பின் வேலைகள்லையும் இட்ஸ் அ பிளெஸிங், இட்ஸ் அ பிளெஸிங். அது ஆனா அது அக்செப்ட் பண்ணிக்கிறது மாம்சீகத்துல கஷ்டமா இருந்தாலும், நம்ம ஆண்டவரை நேசிக்கிறப்ப 100% ஆண்டவர் கையில நம்மளுக்கு கொடுத்துருக்கிறப்ப அந்த நேரத்திலையும் நம்மளுடைய ஸ்தோத்திரம் நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியும். That we have to ask God and we have to practice. ஏன்னா எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது, தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் ஆண்டவர் சில நேரம் நம்ம அன்ஆன்சர் பிரேயர்ஸ் நிறைய நம்ம வாழ்க்கையில இருக்கு. ஆனா நம்ம கேட்ட எல்லாத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்திருந்தாருன்னா அது அவருடைய சித்தம் கிடையாது. அப்படி கொடுத்திருந்தாருன்னா நம்ம எங்க போய் முடிஞ்சுன்னு எனக்கு தெரியல. அவருக்கு தெரியும் எந்த நேரத்துல எதை கொடுக்கணும், எந்த நேரத்துல எதை கொடுக்க கூடாது, எதை தாமதமா கொடுக்கணும், எதை கொஞ்ச நாள் கழிச்சு கொடுக்கணுங்கிறது. ஆனா அந்த நேரத்துல நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாம முறுமுறுக்காம காத்திருக்கிறப்ப பியூட்டிஃபுல்லா ஆண்டவர் 11 காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆண்டவரை நீங்க நேர்த்தியா எனக்கு செய்ய போறீங்கன்னு சொல்லி இன்னைக்கே அதுக்காக நம்ம பிரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப கண்டிப்பா முடிவு சம்பூர்ணமா இருக்கும். நம்மளுடைய துதி ஆண்டவருடைய பிரகாரங்கள்ல, வீடுகள்ல, தனிமையில நம்மளுடைய துதி ஆண்டவருக்கு நம்ம செலுத்த வேண்டிய அந்த துதிகள் எப்படியாக இருக்கிறது? போதுமான அளவுக்கு நம்ம செலுத்திட்டோமா? அடுத்தது ஒரே ஒரு இல்லஸ்ட்ரேஷன் நான் படிச்சேன். ஒருவேளை இந்த இல்லஸ்ட்ரேஷன் நிறைய பேர் நீங்க படிச்சிருக்கீங்க. ஒரு சின்ன பையன், அவன் ஒரு பிளைண்ட் பாய், கண்ணு தெரியாத அவனுக்கு. அவன் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் கையில ஒரு கப் இருக்கு. ஆனா அவன் கையில ஒரு கார்டு ஒண்ணு வச்சிருக்கான். அந்த கார்டுல ஐ எம் அ பிளைண்ட் பாய், ப்ளீஸ் ஹெல்ப் மீ எழுதிருக்கு. ஐ எம் அ பிளைண்ட் பாய், எனக்கு கண்ணு தெரியாது, அதனால தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யணும்னு எழுதிருக்கு. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த வழியா பாஸ் பண்றாங்க. அப்போ அவன் வச்சிருந்த அந்த கப்புல ஒரு சில காயின்ஸ் விழுகுது. அப்போ அந்த மாதிரி பாஸ் பண்ணப்ப ஒரு ஸ்ட்ரேஞ்சர் என்ன பண்றாரு, அதை பாக்குறாரு. அவன் பக்கத்துல அவங்க இருக்கிற கார்டை எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டு அவர் என்ன எழுதுறாரு, ஐ எம் பியூட்டிஃபுல், ஐ எம் பியூட்டிஃபுல், பட் this is a beautiful day, but I can't see this day. இது ஒரு அழகான நாள், அதை என்னால் பார்க்க முடியவில்லை அப்படின்னு அவங்க எழுதிடுறாரு. பியூட்டிஃபுல், this is a beautiful day, I can't see this day எழுதி வச்சுட்டு போயிடுறாரு. போயிட்டு அந்த ஈவினிங் திருப்பி அவர் வர்றாரு. அந்த பக்கத்துல அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் அவங்க வர்றப்பயே அந்த பையன் புரிஞ்சுக்கிறான். காலையில இதே ஃபுட் ஸ்டெப்ஸ் தான் என் பக்கத்துல நின்றுச்சு, என்னோட கார்டை வாங்கினாங்க,
கார்டை திருப்பி வச்சாங்க. அப்போ இப்போ திருப்பி அதே ஃபுட் ஸ்டெப்ஸ் அவங்க ரெகக்னைஸ் பண்ணிடலாம். அப்ப கேக்குறான் அவன், நீங்க என்ன எழுதி வச்சீங்க அதுல? நீங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னுடைய கப் ஓவர்ஃப்ளோ ஆகுற அளவுக்கு நிறைய காயின்ஸ் அதுல விழுந்துச்சு. நீங்க என்ன எழுதி வச்சீங்க? அவர் இதுதான் எழுதி வச்சிருக்காரு. அப்ப அவர் சொல்றாரு, இதுதான் நான் எழுதி வச்சேன். நீ எழுதுனதும் நான் எழுதுனதும் ஒரே உண்மையெல்லாம் சொல்லுது. ஆனா நான் கொஞ்சம் வித்தியாசமா எழுதினேன். அது உன்னை கடந்து செல்பவர்கள் அதை பார்க்கும் பொழுது, this is a beautiful day. அவனால பார்க்க முடியல, ஆனா என்னால அதை பார்க்க முடியுது. அப்ப ஆண்டவரே, நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன். அதோட கிராட்டிடியூடா ஐ வில் கிவ் சம்திங் டு திஸ் பாய். ஃபர்ஸ்ட் அவங்க லைஃப்ல அந்த நிமிஷத்திலேயே அந்த நன்றி அறிதல், அவன்கிட்ட அது இல்லை, ஆனா என்கிட்ட அது இருக்கு. அவன்கிட்ட அது இல்ல, என்கிட்ட அது இருக்கு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கம்ப்ளைனிங் தட் ஐ ஆம் அ பிளைண்ட் பாய், கம்ப்ளைனிங் சொல்றதை விட அது அவனுக்கு ஆக்சுவலா பெட்டிஷன். ஸோ நம்ம லைஃப்லயும் ஹவு டு வி எக்ஸ்பிரஸ், நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய பெட்டிஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றோம்? இல்ல இல்ல இல்லைன்னு சொல்லி சொல்றோமா? இல்ல ஆண்டவரே நீங்க இதை அனுமதிப்பதற்காக உமக்கு நன்றின்னு சொல்றோமா? ஆர் வி கவுண்டிங் இட் தட் ஆஸ் a blessing? ஏன்னா அவனுக்கு தெரியும், இதை கொடுக்கணும், இதை கொடுக்க கூடாது, எப்ப கொடுக்கணும், எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போ நம்ம வாழ்க்கையில எப்படி அந்த மனிதர் அந்த வார்த்தைகளை மாத்தினாரோ, திஸ் இஸ் a beautiful day. கண்டிப்பா நம்ம வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் அது பியூட்டிஃபுல் டே தான். ஆனா அதுல நமக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய ப்ராப்ளம்ஸ், வியாதிகள், துக்கங்கள், கண்ணீர், நிந்தை எல்லாமே நம்ம லைஃப்ல இருக்கு. ஆனாலும் ஆண்டவரை பார்த்து திஸ் இஸ் a beautiful day அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்றப்ப, ஏன்னா அந்த பெயின்ஸ் அவருக்கு தெரியும், அந்த டிஸ்கம்ஃபர்ட்ஸ் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. ஹவு டு வி எக்ஸ்பிரஸ் நம்மளோட பெட்டிஷன்ஸ் ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி போறோம்? பிளஸிங்ஸ் நம்ம கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா? ஆண்டவரோட வார்த்தை ரொம்ப ரொம்ப ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ள வார்த்தை. நம்மளோட ரொம்ப அழகா பேசுது. 103 சங்கீதம் 103 நாட்டுமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஆத்மாவும் நம்முடைய ஒவ்வொரு ஆத்மாவும் நம்முடைய ஒவ்வொரு இதுவும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோமா? ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம்னா, அவரோட பிளெஸிங்ஸ் நம்ம கவுண்ட் பண்ணோம்னா, ஆட்டோமேட்டிக்லி சைமல்டேனியஸா நம்ம ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சோம். ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சோம். ஒருவேளை நம்ம ஆண்டவர்கிட்ட காரியங்களை மாத்திரம் பெற்றுக்கொண்டு துதிக்காம மறந்துட்டோம்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா ஒருவேளை அதை அறியாமல் நம்ம விட்டுருந்தோம். அவர் பெரியவர், அவர் பெரியவர், மிகவும் புகழப்படப்பட்டவர். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது, ஆராய்ந்து முடியாதது. அதனால எல்லாவற்றிலையும் அவரை துதிக்க, அவரோட பிளெஸிங்ஸ நம்ம கவுண்ட் பண்றதுக்கு நம்ம கண்டிப்பா கடமைப்பட்டிருக்கோம். கண்டிப்பா நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அடுத்தது அவர் நமக்கு கொடுத்திருக்கிற சமாதானம். கலக்கங்கள் இருக்கு, ஆனா அந்த சமாதானத்துக்குள்ள நம்மளை வைத்திருக்கிறார். நம்ம பலவீனம் தான், ஆனா அடிக்கடி நான் இந்த வார்த்தையை சொல்லிக்கிறேன், ஆண்டவரே your grace is sufficient, என் கிருபை உனக்கு போதும் அப்படி சொல்றப்ப ஆண்டவர் எப்படி கழுகு எப்படியா அப்படி சோர்ஸ் லைக் நீகிள் மாதிரி கழுகு கொட்டாம பலத்தாண்டு நமக்கு கொடுக்குறார். நமக்கு பலவீனம் தான், நமக்கு சோர்வு தான், ஆனாலும் நான் கொண்டிருக்கிற தேவன் பெரிய தேவன். அப்போ அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்ட்ரென்த்துக்காக, பீஸ்க்காக, நமக்கு கொடுத்திருக்கிற நிறைய சந்தர்ப்பங்களுக்காக, நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றுக்காகவும் நம்ம கண்டிப்பா ஆண்டவரை நம்ம நன்றி செலுத்த நம்ம மறந்துடவே கூடாது. அடுத்தது இந்த ஒன்னே ஒன்று சொல்லி மட்டும் நான் முடிச்சிடறேன். 2 விஷயம். ஒண்ணு, நம்ம ஆண்டவரை துதிக்கணும், அவருக்கு போதுமான அளவுக்கு நன்றி சொல்லணும். அவர் நம்ம வாழ்க்கையில அனுமதித்த மனிதர்களுக்காக, நம்மளோட லவ்ட் ஒன்ஸ்க்காக, சில நேரம் அவங்க லவ்ட் ஒன்ஸா இல்லாம இருக்கலாம், ஆனா அதுக்காக நம்ம நன்றி சொல்லணும். அடுத்தது, நம்ம யாராவது நம்ம நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள் அவங்க ஜெபிக்கிறப்ப, அவங்க நீங்க நம்ம அவங்க லைஃப்ல ஒரு இம்பாக்ட செஞ்சு, இல்ல ஒரு சின்ன உதவியை செஞ்சிருந்தோம்னா, ஆண்டவரே இவங்க என் வாழ்க்கையில இவங்க என் வாழ்க்கையில
நீங்க கொடுத்தீங்க சுவாமி, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க என்னைக்காவது நம்மளை குறித்து நன்றி சொல்லியிருக்காங்களா? அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க வாழ்க்கையில நம்ம நன்மைகளை செஞ்சிருக்கோமா? அவங்க அதை கவுண்ட் பண்றாங்களா? இல்ல இவங்கனாலதான் என்னோட எல்லாமே கெட்டு போயிடுச்சு, இவங்கனாலதான் நான் பீஸ்ஃபுல்லா இல்ல, அந்த மாதிரி வார்த்தைகள் யார்கிட்ட இருந்தும் வராதபடிக்கு நம்ம ஆண்டவரை துதிக்கணும். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்கள், நம்ம வாழ்க்கையில அனுமதித்த எல்லா காரியங்களுக்காகவும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அது மாத்திரம் இல்ல, நம்ம சுற்றி இருக்கிற நம்முடைய மக்கள், இவங்க எனக்கு ஒரு ஆசீர்வாதமா இருந்தாங்க, இவங்க எனக்கு செய்த நன்மைகள் நிச்சயமாவே ஆசீர்வாதமா இருந்துச்சு, இவங்க எனக்கு அந்த விட்டு கொடுத்த ஒரு தருணம், இல்ல இவங்க என்கிட்ட பொறுத்து போனாங்க அந்த ஒரே ஒரு தருணம், இல்ல எங்கிட்ட அன்பா இருந்தாங்க, என்னை இவங்க மன்னிச்சாங்க, அதனால இவங்களுக்கு ஆண்டவரே, இவங்க என்னுடைய வாழ்க்கையில நீங்க இவங்களை கொண்டு வந்தீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன்னு சொல்லி நம்ம என்னைக்காவது யாராவது நமக்காக நன்றி செலுத்தியிருக்காங்களா? அதுவுமே நமக்கு சந்தோஷம் தர விஷயம்தான். ஆண்டவருக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒருவேளை நம்ம அதுல எங்காவது ஃபெயில் ஆயிருந்தோம்னா, லெட்ஸ் ஆஸ்க் காட், லெட்ஸ் கவுண்ட் ஹிஸ் பிளெஸிங்ஸ். அவரோட பிளெஸிங்ஸை ஒவ்வொன்னா கவுண்ட் பண்ணி, ஒவ்வொன்னா நேம் பண்ணி, அவருக்கு நமக்கு புகழப்படத்தக்கவர், அவருடைய மகத்துவம் எல்லாவற்றிலேயும் அந்த ரொம்ப வேர்ஸ்ட் சின்னரான என்ன ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய சுத்த கிருபைக்காக, இரக்கங்களுக்காக, தயவுகளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நிச்சயமாவே கடமைப்பட்டிருக்கோம். லெட்ஸ் கவுண்ட் ஆர் பிளெஸிங்ஸ். லெட்ஸ் கவுண்ட் ஆர் பிளெஸிங்ஸ். கவுண்ட் மை பிளெஸிங்னாவே இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி simultaneously it is praising God. It is expressing our gratitude. நம்முடைய நன்றியை ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா நம்ம செலுத்திருக்கணும். இந்த நல்ல ஆண்டவருக்கு இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு சிறு ஜெபத்தோட கூட நம்ம இதை முடித்துக் கொள்கிறேன். அன்புள்ள இயேசு சுவாமி, ஆண்டவரை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை இந்த காலையை பார்க்கும்படியா எங்களுக்கு செய்த அந்த ஆசீர்வாதம் ஸ்தோத்திரம். ஆண்டவரை எவ்வளவு பேர் கடந்த நாள் இருந்தவங்க இன்னைக்கு இல்லை சுவாமி, நன்றி செய்கிறேன். ஒவ்வொரு வாக் ஆஃப் லைஃப்லயும் ஒவ்வொரு நிமிடமும் நீர் என்னோடு கூட இல்லைன்னு சொன்னா எனக்கும் நான் மறுத்து போயிருந்தேன். ஆண்டவரே, எல்லாத்தையும் ஆண்டவரே நான் கவுண்ட் பண்ணா முழுசா கவுண்ட் பண்ண முடியாது, நேம் பண்ணா ஃபுல்லா நேம் பண்ண முடியாது. ஆனாலும் தேவரீர் நான் அமர்ந்திருந்து நீர் என்னுடைய வாழ்க்கையில அனுமதித்த எல்லா காரியங்களுக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிற அந்த இருதயத்தை எனக்கு நீர் நன்றியற்ற இருதயத்தை ஆண்டவரை நீர் மன்னித்து வரும் நாட்களில் எல்லாவற்றிலேயும் எல்லா சூழ்நிலையிலும் நன்மை நன்றி செலுத்த எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஜூமுக்காக நன்றி செலுத்துகிறேன். இங்க உள்ள ஒவ்வொரு தேவ பிள்ளைக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்காக ஸ்தோத்திரம். ஸ்டாண்ட் எங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை ப்ரே பண்ணி, ஆண்டவரே எங்க தூர இடங்கள்ல இருந்தாலும் எங்களை சப்போர்ட் பண்ணி ப்ரே பண்ணி எங்களை அப்லிஃப்ட் பண்ற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். சகவாசத்துக்காக ஸ்தோத்திரம். காட்ஸ் சில்ட்ரனுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்கள் நன்றி இவை எல்லாவற்றையும் கொடுத்த உமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் எல்லாவற்றையும் பேசுகிற கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென்.